எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்ச்செல்வியின் ஆன்மீக குறிப்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கேஸ் அடுப்பின் மீது இதை வைத்துவிட்டு உறங்க செல்லுங்கள். மகாலட்சுமி வாசம் வாழ்வில் நிரம்பும். பஞ்சம் என்பதே வீட்டில் இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இரவு நேரத்தில் சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ணிடணும். இப்போ என்னுடைய கேஸ் ஸ்டவ் தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிக்கிறேன். அதுக்காக குக்கரை தூக்கி வைக்கணும்னு நான் சொல்ல வரலை. இந்த குக்கரில் சாதம் வைப்பேன் நான். அந்த சாதத்தை அந்த சுத்தமாக காஞ்சிலாம் போயிருக்கக்கூடாது. அதை அழகாக தண்ணி தொட்டு வழித்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு, அந்த தண்ணி ஆகப்பட்டது ஐஸ்வர்யம் நிறைந்த தண்ணீர். அதே மாதிரி கேஸ் அடுப்பு திறந்து விடக்கூடாது. அது ஒரு முக்கியம் இல்லைங்களா? கேஸ் அடுப்பு திறந்து கிடக்கக்கூடாது. அது மேலே ஏதாவது ஒரு பாத்திரம், இல்லை நான் தோசைக்கல் வச்சுருக்கிறேன், இல்லை உங்களுக்கு அது அங்கே வைக்க இல்லைம்மா நான் தவாக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்கேன்னிங்கன்னா அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு போய் படுங்க. சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சமாவது அன்னம், எங்கள் வீட்டில் டெய்லியும் டிஃபன் தான் அப்படின்றவங்க கூட கொஞ்சமாவது சாதம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அதை இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வையும் நான் அதை மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். முக்கியமாக அடுப்பை திறந்து போட்டுட்டு போய் படுக்காதீங்க காரணம் கொண்டும். அது மேலே இதை வச்சுட்டு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ என்னோடய கேஸ் ஸ்டவ் ஆகட்டும் எதுலேயுமே மஞ்சள் குங்குமம் நீங்கள் வைக்கலையம்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் காலையில் எழுந்த உடனே கேஸ் அடுப்பையும் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வும் ரெண்டுத்தையுமே ஈர துணி வச்சு நல்லா அழகாக துடைச்சிடுவேன். அந்த துணியை நான் மற்றதுக்கு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். கேஸ் அடுப்புக்கு மட்டும், இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மட்டும் அந்த துணியை வச்சுருப்பேன். துடைச்சி அதை காய போட்டுட்டு அப்போ ஒரே ஒரு மஞ்சள், சின்னதாக மஞ்சள், ஒரு குங்குமம் வைப்பேன். திரும்பவும் நம்ம எண்ணெயெல்லாம் தெறிக்கும் போது துடைக்கிறோம் இல்லைங்களா? அது ராத்திரி நேரத்தில் துடைச்சி விட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். இது மாதிரி நீங்கள் வீட்டில் அதே மாதிரி ஒரு சொம்பு தண்ணீர் நிச்சயமாக இது கிச்சனில் இருக்கணும்ப்பா. ஒரு சொம்பு தண்ணீர், நிறைஞ்ச சொம்பு. அதே மாதிரி வலதுபுறமும் கல்லுப்பு வச்சுருக்கேன் பாருங்கள். உப்பு, அதே மாதிரி உப்பு ஜாடி, கல்லுப்பு ஜாடி, ஒரு சொம்பு தண்ணீர், அப்புறம் அந்த சாதம், அன்னம் போட்ட சாதம்னு சொன்னேன் இல்லைங்களா? நான் இன்றைக்கி குக்கரில் இருந்ததுனால நான் கேஸ் அடுப்பு மேலே வச்சுட்டேன். நீங்கள் அதை அது தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு நான் குக்கரையும் வாஷ் பண்ணிவிடுவோமான்றவங்க, ஏன்னா நான் நாளைக்கு நான் மதியம்தான் சாதம் வைப்பேன், அதனால் நான் அதிலே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். நீங்கள் அதை வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த சாதம் மூணுத்தையும் எடுத்து கேஸ் அடுப்பு அந்த கவுண்டர் டாப் இருக்கு இல்லைங்களா, மேடை, அது மேலே வச்சுட்டு படுங்க. உங்கள் வீட்டில் எப்பவுமே பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு செல்வம் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீங்க. இதை நீங்கள் மறக்காமல் கடைப்பிடிங்க. சமையலறை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக நீர் இல்லாமல், என்னோடய கேஸ் ஸ்டவ் நான் கவுண்டர் டாப்பை கொஞ்சம் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஒரு சொட்டு நீர் இல்லாமல் அந்த கேஸ் அடுப்பை நீங்கள் அந்த கவுண்டர் டாப்பை வச்சுருந்தாலே மகாலட்சுமி அழையாக இருந்தாலையா நம்ம வீட்டில் உக்காந்துடுவா. இதை நீங்கள் மறக்காமல் என் பிள்ளைங்கள்லாம், சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள்லாம் செஞ்சு நல்லா இருக்கணும், எந்த கஷ்டமும் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் இறைவனை கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.